ஹலோ நேயர்களே. அதாவது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும், பெரிய இலக்குகள் அடையணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது மனித இயல்பு தானே. ஆமா. ஆனா அந்த முன்னேற்றத்துக்கு வெறும் திறமையோ இல்ல கடின உழைப்போ மட்டும் பத்தாது. மனித மனங்களுக்குள்ள ஒரு தெய்வீக கிளர்ச்சி தேவை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் அந்த மாற்றம் ஏதோ இமயமலையோட உச்சியில நடக்க போறதில்ல. உங்க பக்கத்து நகரமான திருச்சியில நடக்க போகும் ஒரு தனித்துவமான பயிற்சி முகாம்ல இருந்து தொடங்குது அப்படின்னா அது இன்னும் ஆச்சரியம் இல்லையா? சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆழமான அலசல்ல நம்ம இன்னைக்கு விவாதிக்க போற டாபிக் திருச்சி விழிப்புணர்வு தனிமனித மாற்றத்திற்கான ஒரு பாதை. இது ஒரு சாதாரண தகவலா பார்க்காம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இந்த உரையாடலோட இறுதியில ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. எனவே கவனமாக இறுதி வரை கேளுங்க. ஓகே, இப்போ டாபிக் உள்ள போலாம். வாழ்வில் எந்த ஒரு உன்னத இடத்தை அடையவும் அடிப்படை தேவை ஒண்ணு இருக்கு. அதுதான் முயற்சி. இந்த அலசல் நேயர்களோட சிந்தனையை எப்படி தூண்ட போகுதுங்கிறதே அங்கதான் இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதனோட சிந்தனை எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்வாதாரமா மாறுதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா இந்த முயற்சியை சரியான பாதையில செலுத்த திருச்சியில முதன்முறையா உலக உறவுகளுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் ஒண்ணு நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த தரவுகளை நாம மேலோட்டமா படிக்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண சுயமுன்னேற்ற வகுப்பு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதையே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகம். தகவல்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அதை ஒரு வாழ்வியல் முறையா எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இந்த முயற்சி அப்படிங்கறத ஒரு விதையே மண்ணுல விதைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விதை முளைக்க எப்படி ஒரு தொடர் முயற்சி தேவையோ அதே மாதிரி மனிதனோட உயர்வுக்கும் ஒரு உந்துதல் தேவைப்படுது. கரெக்ட். ஆனா இந்த முகாம் திருச்சியில நடக்குதுங்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல்? இதுல மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த செய்தியை முதல்ல நீங்க பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான மலர்ச்சி உண்டாகும். இது வெறும் புவியியல் ரீதியான செய்தி இல்ல, மூளைக்குள்ள நடக்கிற ஒரு உளவியல் மாற்றம். மலர்ச்சி, அதாவது ஒரு சிக்கலான விஷயத்துக்கு திடீர்னு விடை கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும் இல்லையா? அந்த ஒரு தெளிவு, அதானே சொல்றீங்க? ஆனா மனித இயல்பு என்னன்னா, ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சா அதை நமக்குள்ளேயே வச்சுக்க மாட்டோம். இந்த மகிழ்ச்சியை தாண்டி இந்த செய்திய நம்மளோட பரந்த வட்டத்துக்குள்ள, அதாவது ஒரு சமுதாய லெவல்ல கொண்டு செல்லணும் ஒரு எண்ணம் உதித்தால் அது ஒரு உன்னதமான உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பொருத்தி பார்த்தால் உலக உறவுகள் எல்லாரும் ஒண்ணுபட்டு திருச்சியில இந்த தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுக்கிறது ஒரு சமூக புரட்சி அப்படின்னு நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புறேன். புரட்சியா? ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனா இதுல ஏதேனும் சறுக்கல்கள் நடக்க வாய்ப்பில்லையா? அதாவது மக்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட மாட்டாங்களான்னு கேக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆரம்பத்துல இருக்கிற அந்த மோட்டிவேஷன் கொஞ்ச நாள்ல வடிஞ்சிடுமே. இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா மூல குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கு. இத சரியான திசையிலையும் உரிய உறவுகளோடையும் ஒன்றிணைந்து நாம கொண்டு சென்றால் நமக்கு என்றுமே வீழ்ச்சி இல்லை. ஒருத்தர் சறுக்கினாலும் சுத்தி இருக்கிற சமூகம் அவங்கள தாங்கி பிடிக்கும். அதான் இதுல உள்ள சூட்சுமம். ரொம்ப அருமையான பாயிண்ட். இப்போ இந்த வீழ்ச்சி இல்லா பயணத்துல இணைய உங்களுக்கும் ஆர்வம் வந்திருக்கும். சோ நேயர்களே, உங்களுக்கான ஒரு கட்டாய அறிவிப்பு. அடுத்த பயிற்சி முகாம் நடைபெறும் தேதி, நேரம் மற்றும் இடத்தை அறிந்து கொள்ள தயவு செய்து உங்கள் பெயர், ஊர் மற்றும் பின்கோட் ஆகியவற்றை 8111001899 என்ற மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்களோட ஒரு மெசேஜ் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமா இருக்கலாம். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். தனி மனித மேம்பாட்டிலிருந்து உலக மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த முகாம் எப்படி உதவுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சமூகத்துல உள்ள தீமைகளை ஒடுக்கி நன்மைகளை பெருக்க நமக்கு தேவை ஒரு தெய்வீக கிளர்ச்சி. அதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் ஒரு கருவி. தொழில்நுட்பத்தை அழிவுக்கு பயன்படுத்தாம இயற்கை வாழ்வியலுக்கு பயன்படுத்துவதே உண்மையான வளர்ச்சி அப்படின்னு மூலக்குறிப்புகள் கூறுவதை நான் வியந்து பாராட்டுகிறேன். பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளுக்கு நவீன பாசன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போல ஒரு சொட்டு ரசாயனம் இல்லாம ட்ரோன் மூலமா தண்ணீர் பாய்ச்சறது, இது இயற்கையோட இணைஞ்ச ஒரு வளர்ச்சி தானே. வளர்ச்சியை திருச்சியை மையமாக வைத்து உருவாக்குவது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான ஒரு மாபெரும் எழுச்சி அப்படின்னு நான் எடுத்துரைக்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா
எந்த ஒரு அரசியல் கட்சி பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த பயிற்சியை முன்னெடுப்பது ஒரு மிகப்பெரிய மாட்சி, அதாவது பெருமை. இதுலதான் இந்த நிகழ்வின் உண்மையான நோக்கமே வெளிப்படுது இல்லையா? 100% உண்மை. இப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் சாயம் வந்துரும். ஆனா இங்க அது இல்ல. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கரெக்ட். இது முழுமையா மனிதர்களுக்கான ஒரு பொதுவான தளம். ஆமா. அதனால நான் மீண்டும் நேயர்களாகிய உங்களை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாபெரும் பயிற்சியில் கலந்து கொண்டு நீங்கள் அடைய போகும் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவை உங்கள் சொந்த முயற்சி மட்டுமே. உலக மக்கள் எல்லாரையும் உறவுகளா பார்க்கிற அந்த மனநிலை வரணும். அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய சகோதரத்துவ சிந்தனையோடு செயல்படுவதே நமக்கான உண்மையான புகழ்ச்சி. இது அடைவதற்கான முதல் படிதான் இந்த திருச்சி பயிற்சி முகாம். ஆமா, அந்த புகழ்ச்சி தான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட உச்சகட்டம். திருச்சியில் முதன்முறையாக நடக்கும் இந்த அரிய வாய்ப்பை நீங்க நழுவ விடக்கூடாது. உங்களோட லைஃபை மாத்திர ஒரு டேர்னிங் பாயிண்டா எதிர்க்கலாம். அடுத்த பயிற்சி முகாம் நடைபெறும் தேதி, நேரம் மற்றும் இடத்தை அறிந்து கொள்ள தயவு செய்து உங்கள் பெயர், ஊர் மற்றும் பின்கோட் ஆகியவற்றை 8111001899 என்ற மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். திருச்சியில் நடைபெறும் ஒரு நாள் பயிற்சி தொழில்நுட்பத்தையும் இயற்கையையும் இணைத்து உலக மக்களையே உறவுகளாக பார்க்க தூண்டுகிறது என்றால், உங்களை சுற்றி இன்னும் நீங்கள் கவனிக்க தவறிய, உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய வேறு எத்தனை திறன்கள் உங்கள் உள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த விழிப்புணர்வை நோக்கி உங்கள் அடுத்த முயற்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிப்பாங்கன்னு நம்புறேன். இந்த அறிவுபூர்வமான உரையாடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க அடுத்த முயற்சி என்னங்கறத சிந்திங்க. மீண்டும் சந்திப்போம்.